மாட்டேன். தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம் செய்ய போறாரு. அப்ப பாருங்க, நீங்க திமுக எல்லாம் கதற போறாங்க, பயப்பட போறாங்க. இருக்கட்டும், இருக்கட்டும். பரவாயில்ல. தப்பு நடக்கட்டும். அதே மாதிரி நிறைய போராட்டம் முன்னெடுத்தாலும் நீங்க தடுக்குறீங்க. இருக்கட்டும். ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும். தடுக்கிறாங்கன்னாக்கா அதை தடுக்கிறதுக்கு சக்தி இல்லாதவன்னு ஏங்க கட்சி நடத்துறீங்க? அதை சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டீங்களே. போய் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டீங்களே. அவ்வளோதானே உங்க வீரம். 1.5 கோடி தொண்டர்கள். ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தாக்கா மாநாட்டில் கூட்டின கூட்டம் ஸ்பேஸ்ல இருந்து தெரிஞ்சதுன்னு சொல்லி போடுறீங்க. அப்போ ஏற்பட்ட தொண்டர்கள் 15 கிலோமீட்டருக்கு கார்கள் வரிசையாக நின்றன, போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டதுன்னா போட்டு நீங்க மீடியாலாம் சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள ஆளு ஒரு தொண்டருக்கு ஒரு தொண்டம் கூட இல்லாத ஒரு ஓட்டாண்டி கட்சி திமுக கண்டு பயந்துக்கிட்டு வெளியே வரலன்னு என்னங்க புரியல. மிரட்டுறீங்கன்றீங்க. ஓட்டாண்டியை பார்த்து பயந்தாக்கா என்னங்க அப்போ இத்தனை பேர் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? சோப்பலாங்கியா சோனங்கியா 1.5 கோடியும் தண்டத்தை விட்டீங்களா? புரியலையே. உங்க வாழ்த்து பிரகாரம் அப்படித்தான் தெரியுது. 1.5 கோடியும் தண்டத்தை விட்டு. ஒரு பழமொழி ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. ஒரு வெள்ளாட்டின் தலைமையின் கீழ் வருகின்ற 100 சிங்கங்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஒரு சிங்கத்தின் தலைமையின் கீழ் வருகின்ற வெள்ளாடுகளை கண்டு நான் பயப்படுவேன். ஏன் தெரியுமா? சிங்கமாக இருந்தாலும் அது வெள்ளாட்டு கூட வந்ததுன்னா அது வெள்ளாடாக தான் மாறும். வெள்ளாடு சிங்கத்தை தலைமையில் போச்சுன்னா அது சிங்கமாக மாறும். விஜய்ங்கிற ஒரு வெள்ளாட்டின் பின்னாடி சிங்கங்கள் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு சொல்லி வைங்க. அவ்வளோதான்.